பேக் டு ஸ்மார்ட் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு மிக அருமையான ஒரு ரெசிபி நகட்ஸ். நகட்ஸில் வந்து வெஜ் நகட்ஸும் இருக்குது, சிக்கன் நகட்ஸும் இருக்குது. ஆனால் வெஜ் நகட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஆனால் சிக்கன் நகட்ஸ் ஸ்டைலில் பண்ண போகிறோம். பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடும். நகட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வேறு ஃபுட்டே வேண்டாம். அதை நம்ம வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக எவ்வளோ அழகாக டேஸ்டியாக பண்ண போகிறதுங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்காக ஒரு 100 grams வந்து சோயா சங்க்ஸு அல்லது சோயா பால்ஸு ஒரு 20 minutes ஹாட் வாட்டரில் ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இந்த மிக்சியில் வந்து நமக்கு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ சோயா சங்க்ஸ் வந்து அரைச்சி எடுத்தாச்சு. கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறோம். அந்த 100 grams எவ்வளோ குவான்டிட்டி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு 1/2 கிலோ பொட்டேட்டோ நல்லா வேக வச்சு மேஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு மிக்சர் ரெடி பண்ணுறோம். முதல்ல நம்ம ஒரு 50 grams வந்து ஃப்ரெஷ் கார்ன் அதை அப்படியே க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ ஒரு 100 grams வந்து துருவின சீஸ், பீஸா சீஸ் ஓகே, மொசரல்லா சீஸு எது வேணுமோ நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 100 grams வந்து பன்னீர் துருவி வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு 50 grams வந்து பச்சை பட்டாணி. இதுக்கு ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் ஒரு ஸ்பூன், பெப்பர் கூட கொஞ்சம் போட்டுக்கிறேன் காரத்துக்காக. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அல்லது 1/4 ஸ்பூன். இப்போ சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஆம்ச்சூர் பவுடர் அது தேவைன்னா போட்டுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுங்க. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இது எல்லாத்துக்கும் சால்ட்டு. இந்த சால்ட்டு நீங்கள் அளவு பார்த்துக்குங்க. இந்த குவான்டிட்டிக்கு எவ்வளோ சால்ட்டு தேவைங்கிறத நீங்கள் அளவு பார்த்துக்குங்க. ப்ளஸ் ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போட்டிருக்கிறேன். இதோடு சேர்ந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறோம். அப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ எல்லா மாவையும் அழகாக ரெடி பண்ணியாச்சு. இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உங்களுக்கு என்ன ஷேப்பு தேவையோ, ஒரு ரெக்டாங்குலரோ ட்ரையாங்குலரோ என்ன ஷேப்புக்கு வேணுமோ நீங்கள் வந்து நகட்ஸ் வந்து அழகாக ரெடி பண்ணி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், நம்ம அழகாக மிக்ஸ் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மிக்சரை ஃபுல்லாக சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் பண்ணி வச்சுருக்கிறேன். அழகாக இந்த மாதிரி பண்ணி எடுத்துட்டு இப்போ பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கேன் பாருங்கள். மைதா மாவு ஒரு 4 ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் 4 ஸ்பூனு, ரெண்டையும் ஒரு 100 grams தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு அழகாக இந்த ஷேப்பில் உள்ளதை இதில் போட்டுருவோம். 2 சைடும் அப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் எடுத்து போட்டுருவோம். பிரெட் க்ரம்ஸில் போட்டு எல்லா பக்கமும் பிரெட் க்ரம்ஸ் ஒட்டுற மாதிரி பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, அழகாக இதில் போட்டுரும். பாருங்கள், இந்த கலர் வரும்போது அழகாக உங்களுடைய நகட் வந்து ரெடி ஆகிட்டுது. எடுத்துடுங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கார்ன் இருக்கு இல்லையா, ஃப்ரெஷ் கார்ன் வந்து நான் க்ரஷ் பண்ணி போட்டேன். நீங்கள் முழுசாக போடும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகும்போது வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைட்டாக அப்படி இதாகும். அதனால் க்ரஷ் பண்ணி போடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் சொல்லுவாங்க இது என்ன கட்லெட் மாதிரி தானே இருக்கும்பாங்க. கட்லெட்டுக்கும் இதுக்கும் உள்ள பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்லெட்டில் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம வந்து சேர்ப்போம். ஒரு பீன்ஸு, கேரட்டு,
எல்லா வெஜிடபிள்ஸ் சேர்ப்போம். இதில் வந்து அந்த பீன்ஸு, கேரட்டு அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து டோட்டலாகவே வந்து நமக்கு அவாய்ட் பண்ணிட்டோம். அதுதான் அந்த கட்லெட்டுக்கும் நகட்டுக்கும் உள்ள வித்தியாசம். பட் பசங்க வந்து நகட்ஸுங்கிறது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிகாஸ் அந்த சீஸ், மெயினாக சீஸ் மெல்ட் ஆகும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். ஸோ இந்த கலர் தான் முக்கியம். இந்த கலர் வரும்போது நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்ம பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நகட்ஸ், வெஜ் நகட்ஸ் வந்து பண்ணியிருக்கிறோம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்து ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் கொடுங்க. இன்னொரு அருமையான ரெசிபியோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.